என்னங்க யார தேடுறீங்க? இல்ல நம்ம குமரனை தான். ஏன் அவன் இன்னும் சாப்பிட வரலையா? பசி எடுத்தா தானா சாப்பிட வந்துருவான், நீங்க சாப்பிடுங்க. அதுக்கு இல்ல, நம்ம நெல் வியாபாரி சாமி கண்ணுக்கு பணம் கொடுக்க சொல்லியிருந்தேன். கொடுத்தானா இல்லையான்னு தெரியல. போன் அடிச்சாலும் போக மாட்டேங்குது. அதான் எங்க இருக்கான்னு கேட்டேன். போன் போகலையா? கண்மணி, அதான் கேக்குறாங்கல்ல, எங்க குமர? கண்மணி, குமரன் எங்கன்னு கேட்டா திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க. புருஷன் எங்க போறான் வரான்னு தெரியாமலா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க? ஐயோ மாமா, சட்டுன்னு கேட்ட உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. அவரு ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவசர அவசரமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு மாமா. ஆக்சிடென்டா? எந்த ஃப்ரெண்டுக்கு? அது தெரியல மாமா. சரி, அங்க போனதுக்கு அப்புறமாவது குமரன் போன் பண்ணானா? இல்ல மாமா. என்ன கண்மணி, எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்ற? அவன் எங்க போறான் எங்க வரான்னு நீ தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? என் பொண்ணுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாது சம்பந்தி. அவ வெகுளி. சூதுபாது தெரியாம வளர்த்துட்டேன். ஏய், என்னாச்சு? தண்ணி குடி முதல்ல. ஒண்ணு இல்ல சித்தி, திடீர்னு அண்ணி அப்பாவின்னு சொன்னாங்களா, அதான் பொற ஏறிடுச்சு. என்ன கிண்டலா? இல்ல. சரி சரி விடுங்க. குமரன் வந்தா எங்க போறா என்ன ஏதுன்னு விசாரிச்சு வை, புரியுதா? இந்த தோசை குடி. தோசை வந்துருச்சு. ரோஜா குட்டிக்கு தோசை வந்துருச்சு. தோசை. உங்களுக்காக தோசை போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. தோசை பாருங்க. சாப்பிடு. தோசை நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. ஐயோ, என்ன பொண்ணு இது? தெரியலையே. என்ன சாப்பிடுவான்னு தெரியலையே. இங்க பாரு தோசை. ஓ, டேஸ்டா இருக்கும், சாப்பிடு. கொஞ்சம் சாப்பிடு. ரசத்தை எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறா. எதுவுமே பிடிக்கல போல. அக்கா, வேற ஏதாச்சும் இருக்கா? சேமியா உப்புமா இருக்கு. சரி, அதை எடுத்துட்டு வாங்க. அதையாவது சாப்பிடறாளான்னு பாப்போம். சரி, நான் போய் கொண்டு வரேன். வந்துட்டாங்க. இந்தா, இது சேமியா உப்புமா பாப்போம். ஏய், சேமியா உப்புமா வந்தாச்சு ரோஜா குட்டிக்கு. சேமியா உப்புமால சக்கரை வச்சு தரேன், நல்லா சாப்பிடுங்க. அப்பா, நல்லா சாப்பிடுற பாரு. ரோஜாவுக்கு சேமியா உப்புமா தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதனாலதான் சாப்பிடுறா. அதுக்காக வீட்ல இப்போ சேமியா உப்புமாவே செய்யாதீங்கம்மா, எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஆமா, பிடிச்சா மட்டும் சாப்பிடுவோம். அப்பாடா. ரசத்தை டைம் ஆச்சு, இப்ப கிளம்புனா தான் கரெக்டா இருக்கும். சரி மாமா. சரி, கிளம்புறோம். நான் போயிட்டு வந்துடுறோம். ரோஜா குட்டி, நான் இப்ப ஆபீஸ் கிளம்புறேன். நீ பாட்டி கூடயும் அத்தை கூடயும் இரு. நான் போயிட்டு சாயந்தரம் வந்துருவேன். சரியா? வாங்க வாங்க ரோஜா குட்டி, வாங்க. அண்ணி, கதவு திறங்க. அண்ணி,
என்ன வேணும்? இந்தாங்க பால் குடிங்க. நான் இப்போ உன்னை பால் கேட்டனா? எனக்கு பால்லாம் பிடிக்காது, கொண்டு போ. அப்படியா? சரி, அப்படியே போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன். என்ன பாக்குறீங்க? உங்க அத்தை தான் குழந்தை கலரா பிறக்கணும்னு ரொம்ப பாசமா குங்குமப்பூலாம் போட்டு கொடுத்திருக்காங்க. அதான் கொண்டு வந்தேன். சரி, நீங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. ஏய், இரு 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 சம்பந்தியம்மா கொடுத்து அனுப்புனாங்கன்னு முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? அவங்க சொன்னா 1000 அர்த்தம் இருக்கும். குடு குடு குடு. நீ இப்போ நான் கண்மணி கிட்ட கொடுத்துக்கிறேன். மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இது என் அத்தை எனக்காக போட்டு கொடுத்தது. இப்படி மாடு கழனி தண்ணிய குடிக்கிற மாதிரி இப்படி குடிச்சிட்டியே. அது இல்ல கண்மணி, நீ என் வயித்துல இருக்கும்போது குடிச்சது இப்ப கிடைச்சதா, அதான் படபடன்னு குடிச்சிட்டேன். அதுக்கு போய் அம்மாவை மாடுன்னு திட்டலாமா? மா, எரும மாடுன்னு தான் திட்டக்கூடாது. மாடு செல்வம்னு அர்த்தம். அப்படியா கண்மணி? அப்படியே இருந்தாலும் நீ என்ன உண்மையாபா உண்டா இருக்க? சும்மா நடிக்க தானே செய்யற. அப்புறம் எதுக்கு இந்த குங்குமப்பூ பாலு? சித்தி, கண்மணி அண்ணி அவங்க ஏதாவது ஒரு சாதனை பண்ணாலே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்களே. இப்போ இந்த வீட்டோட வாரிச சுமக்கிற அவங்களோட ரியாக்ஷனே வேற லெவல்ல இருக்கணும். ஆனா அது எதுவுமே இல்லாம நார்மலா சாதாரணமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் குமரன் அண்ணன் கிட்ட அண்ணி உண்டா இருக்காங்கன்னு சொன்னப்போ அண்ணனோட ரியாக்ஷனே சரியில்லை. முகத்துல ஒரு சந்தோஷமும் இல்ல சித்தி. இதெல்லாம் வச்சு பார்த்தா அண்ணி தான் கர்ப்பமா இருக்கிறதா பொய் சொல்றாங்களோன்னு தோணுது. புனிதா, நீ சொன்ன மாதிரி அந்த கண்மணி என்ன வேணாலும் பண்ணுவா. ஆனா இப்ப எதுக்கு இந்த டிராமான்னு தெரியலையே. கண்டிப்பா ஏதோ முக்கியமான ஒரு காரணத்துக்காக தான் இந்த குழந்தை டிராமா. ஆனா எதுக்குன்னு தான் தெரியல சித்தி. என்ன சித்தியும் பொண்ணு என்ன ரகசியம் பேசுறீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. அந்த ரகசியத்தை என்கிட்டயே சொல்லலாம்ல. இல்லக்கா, எந்த ரகசியம் இல்ல. இருந்தா உங்ககிட்ட சொல்லிருப்போம்ல. அது ஒண்ணு இல்ல. என்னதான் கண்மணி உண்டா இருக்கான்னு டாக்டர் சொல்லியிருந்தாலும் உங்க ஃப்ரெண்டு ஷீலா லேடி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தானே? அவங்க வந்து கண்மணிய செக் பண்ணி குழந்தை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொன்னாங்கன்னா நமக்கும் திருப்தியா இருக்கும்ல. அதத்தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். இல்ல புனிதா? ஆமாமா. என்ன இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி செக் பண்ணி டாக்டர் குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னா அது ஒரு சந்தோஷம் தானே. ரொம்ப நல்ல ஐடியா தான் கொடுத்திருக்கீங்க. நான் இப்பவே ஷீலாவுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ, சொல்லு மரகதம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஷீலா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லு மரகதம், என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல. என் மருமக கண்மணி உண்டாயிருக்கா. டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிட்டோம். இருந்தாலும் நீ பார்த்து குழந்தை எப்படி இருக்குன்னு சொன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். அதான் நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறியா? வந்துட்டா போச்சு. கண்டிப்பா நான் வரேன். வந்து கண்மணியை செக் பண்றேன். ஓகே ஷீலா, பை. மங்க, ஷீலா வரேன்னு சொல்லிட்டா. ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்புறம் ரசாத்தி, நீ ஆபீஸ்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. கலெக்டர் மதியம் லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. நம்மள இன்வைட் பண்ணிருக்காரு. அதனால சேர்மன் மேடம் நீங்களும் நானும் போகணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
கலெக்டர் எனக்காக வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு. கண்டிப்பா அவருக்கு மரியாதை கொடுத்து நம்ம இதுல கலந்துக்கணும். அம்மா, நீங்க ரோஜாவை பாத்துக்கோங்க. நானும் மாமாவும் கிளம்புறோம். கிளம்புறேன் மாமா. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். அண்ணி வரேன். அண்ணி. சரி சரி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க. ஹே ரோஜா குட்டி, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். நீங்க பாட்டு கிட்ட சமத்தா ரோஜா இருங்க. குட்டி, அச்சோ. சரி ரோஜா குட்டி, என் கூட வாங்க. நம்ம ஊஞ்சல்ல விளையாடலாம். சரியா? வா வா ராசாத்தி, போ. நான் பாத்துக்கிறேன். இங்க வா, நான் உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கறேன். வா. சொன்ன கேளுமா. நான் சாக்லேட் வச்சிருக்கேன். வா. செல்லம்ல. ராஜா குட்டி, நாங்க உன்னை பார்க் கூட்டு போறோம். ஈவினிங் போலாம். ஓகேவா? இத பாரு, அக்கா கூட நீ விளையாடிட்டு இருக்கியா? அதுக்குள்ள நாங்க போயிட்டு வந்துருவோம். சரியா? அச்சச்சோ, ரோஜா. என்ன மாமா? வாமா. இங்க பாரு, இரு. நான் சொல்றத கேளு. நீ கொஞ்ச நேரம் தான், இப்ப வந்துருவேன். ரோஜா குட்டி, ரோஜா, என்னடா ரோஜா குட்டி, வா. ரோஜா குட்டி, இங்க பாரு நல்ல பொண்ணுல நீ. இந்த பாரு ராசாத்தி இப்ப போயிட்டு வந்துருவா. ரோஜா குட்டி, அக்கா கூட போய் விளையாடணும். இங்க வா, வா. நம்ம ஊஞ்சல்ல விளையாடலாம். சரி, அழாதடா. அழாத ஜோ, அழாதடா. மாமா வேண்டாம், இவ யார்கிட்டயும் போக மாட்டேங்கிறா. ஆனா நாம இப்ப அங்க போகணும்ல. ஆமா மாமா, ஆனா இவளை இப்படி அழ வச்சுட்டு போகணுமான்னு பாக்குறேன். தூங்குனா கூட விட்டுட்டு போயிடலாம். மாமா, ரோஜா விட்டுட்டு போக முடியாது மாமா. பேசாம கலெக்டர் சார் கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லலாம். அவர் புரிஞ்சுப்பாரு. சரி. மாமா, என்னை விட்டுட்டு அத்தைய விருந்து கூட்டிட்டு போக பாத்தீங்களா? உங்களுக்கு நல்லா வேணும், வேற வழியே இல்ல. எங்க அம்மா கொடுக்கற கொடுமையான சாப்பாடை சாப்பிட்டு தான் ஆகணும். பாவி, என் சாப்பாடு என்ன அவ்வளவு மோசமா இருக்கா? இரு, நிஜமாவே உனக்கு மோசமான சாப்பாடு போடுறேன். என்ன இது? ரோஜா இப்படி ராசாத்தியை விட்டு பிரியாம இருந்தா ராசாத்தியால ஒரு வேலையும் செய்ய முடியாதே. ராசாத்தி சாதாரண பொண்ணா இருந்தா பிரச்சனை இல்ல. அவரு கம்பெனியோட எம்டி, அதோட இப்ப சேர்மனாவும் இருக்கா. அவ இப்படியே வீட்டுல இருந்தா நிறைய பிரச்சனைகள் வருமே. கூடிய சீக்கிரத்துக்கு ஏதாவது முடிவெடுக்கணும். சொல்லுங்க சார், யாரோ பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு. ஆமா மேடம், இவங்க 6 வயசு குழந்தை காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதான் உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைய காட்டிட்டு போலான்னு வந்தேன். மேடம், குழந்தை உங்க பின்னாடி மறைஞ்சுக்கிட்டதால சரியா பார்க்க முடியல மேடம். கொஞ்சம் குழந்தைய முன்னாடி கட்டுறீங்களா? குட்டிமா, சாரி மேடம், இது எங்க குழந்தை இல்ல. நாங்க எங்க குழந்தைய நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. இந்த குழந்தையாவது எங்க குழந்தையா இருக்கணும்னு ஒரு நப்பாசையில வந்துட்டோம். ஆனா இங்கேயும் இல்ல. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல மேடம். உங்க சோகம் எனக்கு புரியுது. சீக்கிரம் உங்க குழந்தை கிடைக்க நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். சிரமத்துக்கு மன்னிக்கணும் மேடம். நாங்க கிளம்புறோம். அப்ப ரோஜாவோட பேரண்ட்ஸ் வந்து அவளை கூட்டிட்டு போயிடுவாங்களா? ஆமா இலக்கியா குட்டி, பெத்தவங்க வந்து கேட்டா கண்டிப்பா குழந்தைய கொடுத்துதானே ஆகணும். ஏன் ரோஜாவை நம்மளே வளர்க்க கூடாதா அத்தை? அதெல்லாம் முடியாது இலக்கியா. பெத்தவங்களுக்கு தான் குழந்தை சொந்தம். அவங்க கேட்டா நம்ம ரோஜாவை கொடுத்துதான் ஆகணும். இலக்கியா,
நீ உன் அம்மாவை விட்டுட்டு இருப்பியா? அதே மாதிரி தானே ரோஜா பாப்பாவும். ஏதோ ராசாத்தி அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் அழாம அமைதியா இருக்கா. இல்லன்னா பாவம் அவ அழுதுகிட்டே தானே இருப்பா. ஆமா இலக்கியா, அவ என்னதான் ராசாத்தியா அம்மாவா நினைச்சாலும் அவளோட அம்மா அப்பாவை பார்த்துட்டா கண்டிப்பா அவங்க கிட்ட தான் போகணும்னு சொல்லுவா. சரி, நான் அவளை உள்ள கூட்டிட்டு போறேன். வாட இலக்கியா, வா. நான் அத்தை கூட இருக்கேன். நான் எதுக்காக உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ வர வச்சிருக்கேன்னா, இங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க மொத்த தொகையில 40% செலவு பண்ணிட்டு கொஞ்சத்தை அதிகாரிகளுக்கு லஞ்சமா கொடுத்துட்டு மிச்சத்தை சுருட்ட பாக்குறாங்க. அதனால அவங்க போடுற ரோடு ஒரு மாசம் கூட தாங்க மாட்டேங்குது. பிறகு அதை பேட்ச் ஒர்க் பண்றோன்னு அதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்கறாங்க. இப்படிதான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் நடக்குது. அதனாலதான் பழைய கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ இந்த கான்ட்ராக்ட் தொழில ஈடுபடுத்த நான் நினைக்கிறேன். நல்ல முடிவு மேடம். நீங்க கான்ட்ராக்ட் கொடுத்தா அதை சின்சியரா டெடிகேட்டடா செஞ்சு முடிப்போம். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. நாங்க உங்களுக்கு ரோடு கான்ட்ராக்டோ ஏரி குளம் தூர் வர்ற கான்ட்ராக்டோ கொடுத்தா முதல் தவணையா 70% பணம் தான் முதல்ல ரிலீஸ் பண்ணுவோம். அது ஏன் மேடம் 70%? சொல்றேன். நீங்க உங்களுக்கு கொடுத்த வேலைய குவாலிட்டியோட செஞ்சு முடிக்கணும். குவாலிட்டி விஷயத்துல நாங்க காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். நாங்க எதிர்பார்த்த குவாலிட்டியோட வேலை செஞ்சிருந்தா மிச்ச 30% பணத்தை நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம். இல்லனா நீங்க சரியா செய்யாத அந்த வேலைய இந்த 30% பணத்தை வச்சு செலவு பண்ணுவோம். அப்படின்னா எங்களுக்கு நஷ்டம் தான் மேடம் வரும். கண்டிப்பா. அதனாலதான் சொல்றேன், நீங்க நான் சொல்ற கண்டிஷனை மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். நாங்க ஒரு வாரத்துல டெண்டர் கால் ஃபார் பண்ணுவோம். நீங்க கொட்டேஷனை கொடுங்க. அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு சரியா இருந்தா உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும். அவ்வளவுதான். சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? மேடம், நீங்க டெண்டர் கால் ஃபார் பண்ணதும் நாங்க கொட்டேஷன் அனுப்புறோம். தேங்க்யூ மேடம். நீங்க எடுத்த அந்த முடிவுனால இனி வர எந்த கான்ட்ராக்டரும் எந்த தப்பும் பண்ணாம சின்சியரா வேலை பார்ப்பாங்க. வாழ்த்துக்கள் மேடம். சரி, தேங்க்ஸ். இப்போ நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சொல்லு கதிரு, போன காரியம் என்னாச்சு? சார், நீங்க சொன்னீங்கன்னு மேடம் மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன். அவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு கான்ட்ராக்டை கொடுக்கறதுல ஆர்வமா இருக்காங்க. ஆனா அவங்க எந்த கான்ட்ராக்டா இருந்தாலும் 70% பணம் தான் முதல்ல டிடி மூலமா தருவாங்களா. வேலை திருப்தியா இருந்தாதான் மீதி 30% பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா. அதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. நீங்க என்ன வச்சு கான்ட்ராக்ட் எடுத்தாலும் வேலையில குவாலிட்டி இல்லைன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். டேய், பதவிக்கு வந்த புதுசுல எல்லாரும் இப்படித்தான் கஞ்சி போட்ட துணி மாதிரி ரொம்ப வெறப்பா இருப்பாங்க. அவங்களை எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல கொட்டேஷன் அவங்க கிட்ட கொடுத்து ஆர்டரை வாங்கி கொடு. அதுக்கப்புறம் யார எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். தேவைப்பட்டா அந்த ராசாத்தியே லஞ்சம் வாங்கினான்னு சொல்லி என்னால மாட்ட வைக்க முடியும். எனக்கு வேண்டியது கான்ட்ராக்டர் ஆர்டர். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஏய், ஆனா எனக்கு பின்னாடி நீ இருக்கிறங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க சார், நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். சரி, ஆர்டர் கையில கிடைச்சதும் என்ன வந்து பாரு. சரிங்க சார். ராசாத்தி, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இப்போ அந்த குழந்தை மட்டும் உங்க கையில இருந்துச்சுன்னா அந்த வைர வியாபாரி அந்த குழந்தைய தேடி வர்றப்போ 50 லட்சமோ 1 கோடி ரூபாயோ சர்வ சாதாரணமா உங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருப்பாரு. நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிட்டீங்களேம்மா. என்னையா சொல்ற? குழந்தைக்காக அவ்வளவு பணம் தருவாங்களா? வைர வியாபாரினா சும்மாவா? பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பான்.
அதுவும் இல்லாம தொலைஞ்ச வாரிசு நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சேன்னு பணத்தை உங்களுக்கு வாரி வாரி இறைச்சு போடுவான். அப்ப அந்த குறி சொல்றவன் பொக்கிஷம் பொக்கிஷம்னு சொன்னது இந்த குழந்தையதானா? நமக்கு புரியலையேடி. மா, உன் புலம்புல கொஞ்சம் நிறுத்துறியா? நான் மட்டும் என்ன அந்த குழந்தை பணக்கார வீட்டு குழந்தைன்னு தெரிஞ்சு அடிச்சேன். அது ஏதோ தரித்திரம் புடிச்ச அனாதை குழந்தை நினைச்சுதான் அடிச்சேன். இப்படி வைர வியாபாரியோட வாரிசா இருக்கும்னு கனவா கண்டேன். ஏதாச்சும் ஐடியா பண்ணி அந்த குழந்தைய நம்ம பக்கம் இழுக்கணும். அதுக்கு கொஞ்சம் யோசிக்க விடு. சம்மந்தி, கண்மணி எங்க? இல்ல சம்மந்தி, அவ உண்டா இருக்கிறதுனால கீழே இறங்க வேண்டான்னு நானே போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன்னுட்டு வந்தேன். என்ன கீழே இறங்க வேண்டாமா? ஓஹோ, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க அப்படித்தானே? இங்க நான் டாக்டரா இல்ல நீங்க டாக்டரா? ஷீலா ப்ளீஸ் எனக்காக பாயேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நானே மாடிக்கு போய் செக் பண்றேன். புனிதா வா போலாம். ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க. எந்திரிமா, எழுந்திரு கண்மணி. கண்மணி, நான் ஒரு டாக்டர் இருந்தும் என்கிட்டயே உங்க அம்மா டிராமா போட்டிருக்காங்கன்னா ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைச்சேன். என்ன விஷயம்? எங்க அத்தை எலெக்ஷன்ல தோத்ததுல இருந்தே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. ரூமை விட்டே வெளியே வராம தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் போக்கணும்னு நான் நினைச்சேன். அதான் சின்னதா நான் கன்சீவ் ஆயிருக்கிறத ஒரு டிராமா போட்டேன். அதுக்கப்புறம் அத்தைக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. இப்பதான் டாக்டர் அத்தை கொஞ்சம் சகஜமா இருக்காங்க. அதெல்லாம் சரிதாம்மா. இப்ப நீ உண்டாகலன்னு தெரிஞ்சா அவ உன்னை சும்மா விடுவான்னு நினைக்கிறியா? எங்க அத்தை என்ன வெட்டி போட்டுருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் அத்தைக்காக தான் நான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கேன். இதுல என்ன ரிஸ்க்? அது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதான். ஆனா கூடிய சீக்கிரமே நான் அதை சரி பண்ணி நான் போட்ட டிராமாவை உண்மையாக்கிடுவேன். நோ நோ, என் தொழிலுக்கெல்லாம் நான் துரோகம் பண்ண முடியாது. ப்ளீஸ் ஆண்டி, எல்லாம் உங்க ஃப்ரெண்டு மரகத அத்தைக்காக தான். ப்ளீஸ் ஆண்டி. இதோ பாரு கண்மணி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. உனக்கு 1 month டைம் தரேன். அதுக்குள்ள எப்படியாவது நீ கன்சீவ் ஆயிடு. அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இந்த ஹெல்ப்பை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். சரி போலாம். என்ன ஷீலா? மரகதம், சீக்கிரமே நீ பாட்டியாக போற. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷீலா. என்ன சம்பந்தி, அதான் உங்க ஃப்ரெண்டே சொல்லிட்டாங்களே, கன்ஃபார்மா நீங்க பாட்டி தான். அதான் உன் சம்பந்தி ரொம்ப தெளிவா சொல்றாங்கல்ல. என்ன சித்தி, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க? விடு புனிதா, அதான் டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல, பொறுத்திருந்து பாப்போம். அது மட்டும் இல்ல, உண்மையிலேயே கண்மணி உண்டாயிருந்தா சந்தோஷம் தானே? அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமா? சரி மரகதம், நான் வரேன். சரிடி. கண்மணி, நான் சொன்னதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், புரிஞ்சுதா? வா ஷீலா, போலாம். வா. வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க தான் நம்ம ஊர்ல இருக்கிற ஏரி குளம்லாம் தூர்வார கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்களா? ஆமா மேடம். சரி, தூர்வார வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிச்சாச்சு மேடம். ஏற்கனவே அந்த ஃபைல் ஆபீஸ்ல சப்மிட் பண்ணிட்டேன் மேடம். ரிப்போர்ட்டை பார்த்து என்ன பண்றது? இந்த ஏரிய பார்த்தாலே நீங்க தூர்வார லட்சணம் தான் தெரியுது.
மிஸ்டர் கேசவன், இந்த ஏரியை தூர் வர்றதுக்காக எவ்வளவு ஃபண்ட் அலாட் பண்ணிருந்தாங்க? 20 லட்சம் மேடம். 20 லட்சம் ரூபாய்க்கு எந்த வேலையும் நடந்த மாதிரியே தெரியலையே. மேடம், நாங்க கவர்மெண்ட் ஒதுக்குன நிதிக்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இது முடிஞ்சு போன ஒரு கான்ட்ராக்ட் வேலை. இதை எதுக்கு இப்ப கிளறீங்க? கிளற தானே தெரியுது உள்ள எவ்வளவு குப்பை இருக்குன்னு. இல்ல, இது நான் சும்மா விட போறதில்ல. எக்ஸ் சேர்மனோட சேர்ந்துகிட்டு நீங்க பண்ண எல்லா தில்லு முழுகளும் எனக்கு தெரியும். சும்மா மிரட்டாதீங்க மேடம், எங்களுக்கும் சட்டம் தெரியும். ஏதாவது வேலையில தப்பா தெரிஞ்சா நீங்க லீகலா ஆக்ஷன் எடுங்க. அதையெல்லாம் சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம். என்ன தப்பு செஞ்சுட்டு இவ்வளவு திமிரா பேசுறீங்க? அந்த அளவுக்கு ஊழல் லஞ்சம்லாம் உங்களுக்கு பழகி போச்சு. உங்க மேல கண்டிப்பா லீகலா ஆக்ஷன் எடுக்க போறேன். நீங்க என்ன ஆக்ஷன் வேணா எடுங்க. இப்ப நான் கிளம்புறேன். தப்பு பண்ணிட்டு எவ்வளவு தெனாவட்டா பேசிட்டு போற பாரு. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவனுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் அடுத்து வர கான்ட்ராக்டர்ஸ் ஒழுங்கா இருப்பாங்க. ஆமா மாமா. அம்மா சொல்லுமா. ராசாத்தி, இந்த ரோஜா குட்டி எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. என்னென்னவோ கொடுத்து பாத்துட்டோம். நான் நினைக்கிறேன் அவ உன்னை தேடுறான்னு. நீ ஒரு எட்டு இங்க வந்துட்டு போயேன். நீ வந்தாதான் அவ சாப்பிடுவா போல. சரிம்மா, நான் வரேன். சீக்கிரம் வா. என்னத்த வரேன்னு சொன்னாமா? வா ராசாத்திமா. என்ன ராசாத்தி, நானும் பொண்ணையும் எவ்வளவு முயற்சி பண்ணி பாத்துட்டோம். ரோஜா குட்டி ஒரு வாய் கூட சாப்பிடல. அவ உன்கிட்ட ஒட்டுற அளவுக்கு எங்க கிட்ட எல்லாம் ஒட்டவே மாட்டேங்கிறா. இங்க பாரு, அவளுக்கு பிடிச்ச சேமியா உப்புமா தான் செஞ்சிருக்கேன். அப்பயும் சாப்பிட மாட்டேங்கிறா. ரோஜா குட்டி, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? காலையில இருந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்களா? ரோஜா குட்டிக்கு தயிர் சாதம் இதோ. பாரு, என்னங்க இது? இல்ல, ரசதி, நம்ம குழந்தை வரத்துக்கு முன்னாடியே ரோஜா குட்டி உன்னை அம்மாவா கிட்டால. என்ன, அவ இன்னும் வாயை திறந்து உன்னை அம்மானு கூப்பிடல. அவ்வளவுதான். மத்தபடி நீதான் அவளோட உலகமே. கண்டிப்பா அவ அப்பா அம்மா வர வரைக்கும் உன்னை விடவே மாட்டா. ராசாத்தி இவ்வளவு மட்டுமா பாசமா பாத்துக்கிறா? நம்ம இலக்கியாவை பாத்துக்கிறது அவதானே. இலக்கியா அவளை அத்தை அத்தைன்னு விட மாட்டா. ராசாத்தி, இந்த குழந்தை இங்க இருக்கிற வரைக்கும் நீயே இவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடு. அப்பதான் இவ சாப்பிடுவா. ஆமா ராசாத்தி, நாங்க இவளுக்கு ஊட்டுறதுக்குள்ள ஒரு கதகளியே நடத்திட்டா. கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்ல, பாடா படுத்திட்டா. உன் ரோஜாவுக்கு நீயே ஊட்டுமா? எங்களால முடியாது. சரி அண்ணி, இந்த செல்ல குட்டிக்கு நானே ஊட்டி விட்டுறேன். ரோஜா. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, நான் டாக்டர் பேசுறேன். ஸ்னேகாவோட ஹஸ்பண்ட் தானே? ஆமா டாக்டர். ஸ்னேகாவோட ஆபரேஷனுக்கு இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க கட்டவே இல்ல. அதான் எப்ப கட்டுறீங்கன்னு கேட்க தான் கால் பண்ணேன். சாரி டாக்டர், நான் அமௌண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா கட்டிடுறேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன். ஓகே, பாத்துக்கோங்க. சரி டாக்டர். பணம் யாருக்கிட்ட கேட்கறது? கந்தசாமி அண்ணன் கிட்ட கேட்டுற வேண்டியதுதான். கந்தசாமி அண்ணா, நான் குமரன் பேசுறேண்ணா. எனக்கு அவசரமா ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நான் கொஞ்ச நாள்ல திருப்பி தந்துடுறேன். சரி தம்பி, நான் தர்றேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா.
என்ன பணம் அது இதுன்னு யார்கிட்டயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏய், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? எல்லாம் மில்லு விஷயமா தான். தள்ளு. ஏமா கண்மணி, குமரை ஏதோ வட்டிக்கெல்லாம் பணம் கேட்டுக்கிட்டு இருக்கானாமே, அதை பத்தி தெரியுமா உனக்கு? அப்போ பணம் மில்லுக்கு வாங்குறேன்னு சொன்னது பொய்யா? கண்மணி, உன்னதான் கேக்குறேன். அது வந்து மாமா, அவரு ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆக்சிடென்ட், ஆபரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு கேட்டிருப்பாரோ என்னமோ. இருக்கட்டும். அப்படின்னா நம்ம வீட்ல இருந்து வாங்க வேண்டியதானே? அது என்ன வெளியில போய் வட்டிக்கு வாங்கிக்கிட்டு? ஆமா கண்மணி, நீயாவது குமரன் கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏன் அத்தை, நான் சொன்னா கேட்கவா போறாரு? ஆமா சம்பந்தி. சரி, ஏதோ ஃப்ரெண்டுக்காக பணம் கேட்டிருப்பான் போல இருக்கு. கண்மணி, பணத்தை நீயே வாங்கி வச்சுக்கோ. இந்தாங்கம்மா. அப்ப நான் வர்றேங்க. சரி. சொல்லு மாப்ள, என்ன விஷயமா என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்ன? இல்ல, ராசாத்தி பத்தி தான். ஏன் ராசாத்திக்கு என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த புது பாப்பா இருக்கால, ஆமா, அவ வீட்டுக்கு வந்ததுல இருந்து ராசாத்தியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறி போச்சுடா மாப்ள. எந்நேரம் பார்த்தாலும் அந்த குழந்தை கூடவே தான் இருக்கா. சரியா ஃபுட் கம்பெனிக்கும் போறதில்ல, சேர்மன் ஆபீஸுக்கும் வர்றதில்ல. இப்படியே போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. ஆமா மாப்ள, ராசாத்தி முன்னெல்லாம் ஒரு நாளைக்கு 3 தடவை போன் பண்ணி, அண்ணா எப்படின்னா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, ஐஸ் எப்படி இருக்கா, நம்ம ஃபேக்டரியில எல்லா வேலையும் நல்லபடியா நடந்துட்டு இருக்கா, அப்படி இப்படின்னு எதையாவது பேசும். ஆனா இப்பெல்லாம் போனே பண்றது கிடையாது. நான் பண்ணாலும் சில நேரம் எடுக்கும், சில நேரம் எடுக்கிறது கிடையாது. ஒருவேளை இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோஜா பாப்பா தானா? ஆமாண்டா. இது இப்படியே போச்சுன்னு வையேன், அவ அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கா. நாளைக்கு உண்மையிலேயே அந்த குழந்தைய பெற்றவங்க வந்தாங்கன்னா அவ எப்படி தாங்கிப்பான்னு தெரியல. ரொம்ப உடஞ்சு போயிடுவா. அது நினைக்கும் போது தான் ரொம்ப பயமா இருக்குடா. மாப்ள, இப்ப இதுக்கு என்னடா பண்ணலாம்? தெரியலடா, ஒரே குழப்பமா இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலாம் தான் நான் உன்னை வர சொன்னேன். மாப்ள, பேசாம ரோஜாவை ஏதாவது ஆசிரமத்துல சேர்த்துட்டா என்ன? மாப்ள, அப்படி சேர்த்துட்டா அந்த குழந்தையும் பாதுகாப்பா இருக்கும். ராசாத்தியும் இதுல இருந்து வெளியில வந்து கம்பெனி, சேர்மன் ஆபீஸ்னு சகஜமாயிரும்ல. நீ சொல்றது நல்ல ஐடியா தான். ஆனா ராசாத்தி இதுக்கு ஒத்துக்கணுமே. டேய், நம்ம 2 பேரும் எதுக்குடா இருக்கோம்? இங்க பாரு, நம்ம 2 பேரும் ராசாத்தி கிட்ட பேசி இதுக்கு சம்மதிக்க வச்சிருவோம். சம்மதிக்க வச்சா சரிதான்டா. அவன் மட்டும் சமைச்சிட்டான்னு வையேன், என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிடும். எப்படியாவது இந்த ஆசிரம விஷயத்தை அவகிட்ட சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ண முடியுதான்னு பாப்போம். சரிப்பா, கிளம்பலாம். ஏ மாமா, நான் உங்க பொண்டாட்டி தானே, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ப்ளீஸ் மாமா, சொல்லுங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, சொல்லுங்களேன் மாமா ப்ளீஸ். அது வந்து கண்மணி, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த பணத்தையே நான் வட்டிக்கு வாங்கினேன். அந்த முக்கியமான விஷயம் தான் என்ன ஏதுன்னு கேக்குறேன், சொல்லுங்களேன் மாமா. அதான் என் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் சொன்னனே கண்மணி, அவனோட ஆபரேஷனுக்கு தான் இந்த பணம். ஹே மாமா, இதை என்ன நம்ப சொல்றீங்களா? சரி, நீங்க சொல்றது நிஜமாவே இருந்தாலும் நம்ம பெரிய வீட்ல இல்லாத பணமா, அதுல இருந்து உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டியதானே? ஏன் கண்மணி எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணுமா? என் ஃப்ரெண்டு வீட்ல கேட்காதடா, அப்புறம் என்னதான் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினா. அதனால உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடனை வாங்கித்தான்னு சொன்னான். அதான் நம்ம கந்தசாமி என்ன குறைஞ்ச வட்டிக்கு கொடுப்பாரேன்னு வாங்கி தந்த. இல்லையே மாமா, உங்க கண்ணுல போய் தெரியுதே. அப்படியா? என் கண்ணுல போய் தெரியுதா? இல்லையே கண்மணி, இப்ப பாரு.
கண்மணி தேங்க்ஸ் கண்மணி. அத்த மாப்ள ரொம்ப தேங்க்ஸ் அத்த. நீங்க இன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில ரொம்ப உருப்படியா ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் மாப்ள. கண்மணி ஏன் கண்மணி ஒரு பெத்த தாயினு கூட பார்க்காம இப்படி கொல்ல பாக்குறியடி? வாய் மூடு. பெத்த தாயான் தாய். உனக்கெல்லாம் இங்கிதோனா என்னன்னே தெரியாதா? இப்படியா ஒரு புருஷன் பொண்டாட்டி தனியா இருக்கிற ரூம்ல படார்னு கதவை திறப்ப? அப்படி என்னம்மா அவசரம் உனக்கு? ஏன் கண்மணி அம்மா ஏதாவது தப்பா பண்ணிட்டானா? பின்ன அந்த ஆளை இப்பதான் என் வழிக்கு நான் கொண்டு வர பார்த்தேன். சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டியம்மா. இனி எப்போ அவன் என் கையில சிக்கி நான் எங்க அத்தையோட ஆசைய நிறைவேற்றுறதோ. சாரி கண்மணி. போமா. வாங்க. ரசதி, இவங்க குழந்தை காணாம போயிடுச்சா? அது நம்ம ரோஜாவா இருக்கும்னு பார்க்க வந்திருக்காங்க. ரசதி, போய் ரோஜாவை கூட்டிட்டு வா. ஓ, கூட்டிட்டு வா. உட்காருங்க. பரவாயில்ல சார். பரவாயில்லங்க. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல சார். இவ்வளவு நாள் எங்கம்மா இருந்த? தங்கமே, பார்க்காம ரொம்ப துடிச்சு போயிட்டா. அம்மாவை பாருடா. வாடா, வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கு போலாம்டா. வாடா, அம்மாவை பாருடா. நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? ஐயோ விடுங்க. என்னம்மா என் புள்ளைய தொட விடாம என் கைய புடிச்சு தட்டுற? அவளை 10 மாசம் சுமந்து பெத்தவமானா? பார்த்தா அப்படி தெரியலையே. உங்க குழந்தைன்னா உங்களை பார்த்த உடனே பாஞ்சு வந்திருக்கணும்ல. பாப்பா உங்களை பார்த்து பயப்படுறா. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. மாமா செல்லம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். மாமா, மாமா, ரொம்ப அடம்பிடிக்காதம்மா. மாமா. இருங்க. சரி, உங்க குழந்தை பேர் என்ன? மேரி. எது? என்னங்க ஆளுக்கு ஒரு பேரை சொல்றீங்க? உண்மையிலே குழந்தை உங்களோட தானா? இல்ல, நாங்க 2 பேரும் வெவ்வேறு மதம். லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதான் 2 பேரும் வச்சிருக்கோம். சரி, குழந்தையே உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படணும். குழந்தை அதிர்ச்சியில இருக்கிறனால எங்களை பார்த்து ஓ, பயப்படுது. அப்படியா? ஆனா எங்களுக்கு பார்க்கும்போது நீங்க இந்த பிள்ளையோட ஆத்தாப்ப மாதிரி தெரியலையே. டேய் இனியா, நான் கதவை சாத்துறேன். நீ போலீஸுக்கு போன போடு. அவங்க விசாரிக்க வேண்டிய இதுக்குதான் நான் சொன்னேன் குழந்தைய ஆசிரமத்துல சேர்த்துடலான்னு. இவன் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் யாரோ குழந்தைய சொந்தம் கொண்டாடிட்டு வருவாங்க. இத பாரு, பேசாம குழந்தைய ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்துடலாம். குழந்தைக்கு நல்ல பாதுகாப்பா இருக்கும், நம்மளும் நிம்மதியா வேலை செய்யலாம். ராசாத்தி, மாப்பிள்ள சொல்றதையும் கொஞ்சம் கேளுமா. அவன் நல்லதுக்காக தான் சொல்லுவான். நீ இப்ப இந்த ஊருக்கே சேர்மன் ஆயிட்டமா. உனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. மாப்பிள்ள சொல்ற மாதிரி இந்த பிள்ளைய ஆசிரமத்துல சேர்த்துடலாமா? சரிங்க மாமா, நீங்க சொன்னபடி ரோஜாவை ஆசிரமத்திலேயே சேர்த்துடலாம். வணக்கம்மா. அங்க என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லு. அப்போ அந்த குழந்தைய ராசாத்தி கிட்ட இருந்து தூக்கவே முடியாதா? அது ரொம்ப கஷ்டமா. ஏன்னா அந்த ராசாத்தி அந்த குழந்தை மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கா. அவங்களுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற நெருக்கத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ஏமா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல,
உண்மையான பெத்தவங்க வந்து குழந்தைய கேட்டா கூட அந்த ராசாத்தி அம்மா கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த குழந்தை மேல உயிரா இருக்கிறாங்க. அந்த குழந்தை மட்டும் என்ன, ராசாத்தியை தான் தான் அம்மாவாவே நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாமா, நீங்க நினைக்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபமா நடக்கும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஏன் இந்த குழந்தை மேல மட்டும் ராசாத்தி இவ்ளோ பாசம் காட்டுறாமா? என்ன கண்மணி பேசுற? அந்த ராசாத்தி சாதாரணமாவே ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படி பதறுவா, ஓடி போய் உதவி செய்வா. இதுல அந்த குழந்தை வேற அம்மா அப்பாவை தொலைச்சிட்டு வந்து நிக்குது. அதனாலதான் இந்த அளவுக்கு பாசமா இருக்கா. அப்படியெல்லாம் இருக்காதுமா. இருக்கலாம் கண்மணி, எதுக்கும் நாம அவளை டீப்பா வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அதோட குழந்தையையும் அவகிட்ட இருந்து தூக்கிட்டா அந்த வைர வியாபாரி மூலமா தங்கம் வைரம் பிளாட்டினம்னு போட்டு ஜொலிக்கலாண்டி. சரியான அல்பமானி. அப்போ உண்மையிலேயே அந்த குழந்தைய பெத்தவங்க யாரு? சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? இந்த குழந்தைய இங்க சேர்க்கலான்னு வந்திருக்கோம். அப்படியா? இது யார் குழந்தை? யார் குழந்தைன்னு தெரியல மேடம். இது என் ஒய்ஃப் ராசாத்தி, சேர்மனா இருக்காங்க. வணக்கம் மேடம். நாங்க ஒரு கோயிலுக்கு அன்னதானம் தொடங்கி வைக்க போனப்போ அங்க இந்த குழந்தை கிடைச்சது. சரி, அதான் இங்க சேர்க்கலான்னு வந்தோம். ஓ அப்படியா? உன் பேர் என்னம்மா? என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏதோ அதிர்ச்சி மேடம். பயத்துல பேசாம அமைதியாவே இருக்கா. அதான் என்னன்னு தெரியல. ரோஜாவை நாங்க அடிக்கடி வந்து பார்க்கலாம்ல? நோ ப்ராப்ளம்மா. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து பார்க்கலாம். மேடம், ரோஜாவை இங்க சேர்க்க ஏதாவது பணம் கட்டணுமா? நோ நோ, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்க விரும்பினா டொனேஷனா ஏதாவது கொடுக்கலாம். என்னங்க மேடம்? சரி, நீங்க கிளம்புங்க. ரோஜாவை நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்ஸ். ரோஜா, ரசாத்தி, நாங்க வெளியே இருக்கோம், நீ வா. மேடம், நீங்க கண் கலங்கினீங்கன்னா குழந்தையும் அழுவா. மேடம், நீங்க இருக்கிறனால பாப்பா எங்க கூட வர மாட்டேங்கிறா. நீங்க போங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். ரோஜா குட்டி, அம்மா அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். நீ இப்ப இவங்க கூட போடா. சரியா? வா பாப்பா. சரி போ. வா பாப்பா, போலாம்.
ஸ்னேகா எனக்கு என்ன ஆச்சுங்க? நான் நான் எப்படி ஹாஸ்பிடலுக்கு வந்தேன்? உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டதுனால சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேறி வர்ற, சீக்கிரமா குணமாயிடுவ. அம்மா, குழந்தை எங்க? குழந்தையா? யாரு குழந்தை? நம்ம குழந்தை. அவளை கேக்குறேன், எங்க அவ? இப்போ எங்க போனா அவ? ஸ்னேகா, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அப்போ நீங்க என்ன மட்டும் தான் பாத்தீங்களா? குழந்தை குழந்தை எங்க போனான்னு தெரியலையா? பாப்பா எங்க இருக்க? ஸ்னேகா, குழந்தை எங்க போனா? என் குழந்தை எங்க போனா? இருமா ஸ்னேகா. ஏய், என் குழந்தை பாப்பா, என் குழந்தை பாப்பா. ஸ்னேகா, ஏய் ஸ்னேகா, குழந்தை. ஸ்னேகா, ஸ்னேகா. டாக்டர். குமரன், நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு மயக்கமாயிட்டாங்கன்னா அப்படி என்ன பேசுனீங்க? அப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கிறதே தெரியாதா? அவங்க உங்க ஒய்ஃப் இல்லையா? இல்ல டாக்டர், அவங்க என்னோட எக்ஸ் லவர். திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுனால தான் வந்தேன். ஆனா ஆக்சிடென்ட் ஆன இடத்துல குழந்தை யாருமே இல்ல டாக்டர். ஆனா அவங்க குழந்தை எங்கன்னு கேக்குறாங்க. இப்ப என்ன பண்றது? அவங்க திரும்பவும் எந்திரிச்சு குழந்தை எங்கன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர், நான் வேணா ஸ்னேகா உறவுக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் குழந்தைய பத்தி விசாரிச்சு பாக்குறேன். ஓகே, பாருங்க. குழந்தை கிடைச்சா அவங்க சீக்கிரமே ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ராசாத்தி, ஏய், என்ன உன்னை இப்படி பார்க்க எனக்கு பயமா இருக்கு. நீ இப்படியே பண்ணினா ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவ. உன் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரும். நான் சொல்றது கேளு, இந்த பாலை குடி. இந்தா. மாமா, இந்த பொம்மை இங்கதான் இருக்கு. ரோஜா இது இல்லாம தூங்கவே மாட்டா. இப்பவே போய் ரோஜா கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் மாமா. ஏய், பதறாத, கொஞ்சம் அமைதியா இரு. அதை என்கிட்ட கொடு. அங்க பாரு, மணி என்னாச்சுன்னு பாத்தியா? இந்த டைம்ல எல்லாருமே தூங்கிருப்பாங்க. இப்ப போனா தொந்தரவாதான் இருக்கும். நம்ம காலையில முதல் வேலையா போய் இந்த பொம்மையை கொடுத்துட்டு வந்துடலாம். மாமா, நம்ம காலையில முத வேலையா ஆசிரமத்துக்கு போகணும். சரி. ரோஜா குட்டிக்கு இந்த பொம்மையை கொடுக்கணும். நீங்க குடிக்கிற அளவுக்கு இப்ப இங்க என்ன நடந்து போச்சு? ஓ, உனக்கு குடிக்கிறது பிரச்சனை இல்ல, காரணம் எல்லாம் குடிக்கிறதுதான் பிரச்சனை. காரணம் இருக்கு, அதான் குடிச்சேன். என் உயிர் நண்பன் ஆக்சிடென்ட் ஆகி பேச்சு மூச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான். அந்த சோகத்துல தாண்டி குடிச்சேன். போதுமா? குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேற. அவன் ஆஸ்பத்திரியில உயிரோட தானே இருக்கான், செத்தா போயிட்டான். ஏய், யார பார்த்து செத்து போயிட்டான்னு சொல்ற? அது யார் தெரியுமா? யார் தெரியுமாடி? என் உயிர். விடுங்க. கண்மணி,
டேய் டேய் ஏண்டா குடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? அப்பாவுக்கு தெரிஞ்ச உன்னை வெட்டிய போட்டுருவாரு. என்னடா அது புது பழக்கம்? என்ன மன்னிச்சிடுமா, என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்டுமா. அவன் முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம தாமா குடிச்சிட்டேன். டேய் உன் ஃப்ரெண்டுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா குடிச்சிட்டு வந்து இப்படிதான் மாசமா இருக்கிற புள்ளைய போட்டு அடிப்பியா? குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாருடா பொறுப்பு? முட்டாள். மா, குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. ஆமா தானே கண்மணி? ஆமா அத்தை, மெதுவா தான் அடிச்சாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ அடிச்சது கூட மறந்துட்டு உனக்காக சப்போர்ட் பண்றா. அவ எதுக்கு சப்போர்ட் பண்றான்னு எனக்கு மட்டும்தாமா தெரியும். டேய் ஒழுங்கு மரியாதையா கண்மணி கிட்ட மன்னிப்பு கேளு. பரவாயில்ல அத்தை. நீ சும்மா இரு கண்மணி, மன்னிப்பு கேளுடா. கேளுன்னு சொல்றேன்ல, கேளு. என்ன மன்னிச்சிரு. அத்தை, நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல மாப்ள. போதுமாமா? வேணா நீ என்ன மன்னிச்சிருமா. டேய் போடா. போய் தூங்குறேன். போ. தூங்குங்க. என்னைக்கு இருந்தாலும் எல்லா உண்மையும் தெரிய தாண்டி போகுது. அன்னைக்கு இருக்கு உனக்கு.